இந்த சேவகர் படத்தின் தயாரிப்பாளர் திருமதி ராஜன் தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தயாரிப்பாளர் இல்லைன்னா டைரக்டர் இல்லை, நடிகர் இல்லை, டெக்னீஷியன் இல்லை. தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே இல்லை. அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்காலாம் போனா கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே, அதுக்காக என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுகள். நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுறாங்க. இப்போ வருஷத்துல 200 படம் வந்தா 180 ப்ரொடியூசர் காணாம போயிடுறாங்க. அவ்வளவுதான், அவன் க்ளோஸ். ஃபீல்டு லெவலில் என் தம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார். A to Z அத்தனை கருத்துக்களை நிறைவா சொன்னார். இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு. இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல விரும்பல, பொதுவா பல இயக்குநர்கள் காரணம், பல நடிகர்கள் காரணம். 25 நாள்ல படத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு டைரக்டர். 25 நாள்ல எங்க ஃபீல்டுல ஒருத்தர் நிரூபிச்சு காட்டி கொடி கட்டி பறந்தார். ராமநாராயணன் ஒரு டைரக்டர். அவர் ஹீரோக்களை நம்புறதை விட மிருகங்கள் அதிகமா நம்புவார். ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு 25 to 28 days ஒரு படம் நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு படம் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி 100க்கு மேல படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன். முடியுமானா முடியும், வாழ்ந்து காட்டியிருக்காங்க. துரை, பசி எடுத்த துரை, எத்தனையோ டைரக்டர் இருக்காங்க. என் தம்பி மோகன்ஜி, அவன் குறுகிய காலத்துல சுறுசுறுப்பா எடுப்பான். உடம்புதான் கொஞ்சம் பெருசா, நான் சொல்றத நீ சொல்லாத, உடம்புதான் கொஞ்சம் பெருசா இருக்க தவிர ஃபீல்டில் இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளவு வேகமா வேலை பார்ப்பான். என்னுடைய அருமைச்சா தம்பி பிரிட்ஜ், அவருக்கு எனக்கு என்ன தொடர்புனா, அவர் என்ன ஏற்குறைய 45 குத்து கத்தியால குத்திருக்காரு. அதாவது 5 குத்துல இறந்து போகணும் நான். ஆனா அத 7-8 டேக் எடுத்துக்கணும். அது அவர் செய்த சதியா டைரக்டர் செய்த சதியா தெரியல. ஏற்குறைய 45 குத்து கத்தியால நைட்டு 12 மணி. யோ நல்லா தானையா பண்ண, இல்ல நீங்க நல்லா பண்ணுங்க, அவர் சரியா குத்தல. அவர் சார் நான் சரியா தான் குத்தினேன், இல்ல அவர் சரியா சாகல. இப்படி சொல்லி சொல்லி 45 முறை குத்தினாரு. ஆனா 5 டேக்கு 6 டேக். சும்மா தமாஷா சொன்னேன். அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர். எனக்கு இது தாடி வச்சு பண்ணதால அடையாளம் தெரியல. மோகனை கேட்டேன், எங்க அந்த பிரிட்ஜ்? அந்த பிரிட்ஜ் இங்கதான் இருக்குது. பார்த்தா தாடி இல்லாம அன்னைக்கு படத்தில் நாங்க பண்ணும்போது பார்த்தது. அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு. எப்போ ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வாழ்வீங்க. இன்னைக்கு சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்குது. மக்கள் பெரிய ஹீரோவை தான் பார்க்கறேன்னு இல்லை, பெரிய ஹீரோக்கள் படம் எல்லாம் படுத்துருச்சு. பல இந்த 6 மாசத்துல பார்த்திருக்கோம் பல படங்கள். ஆனா சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு. குட் நைட், டாடா, போர் தொழில், இப்போ வாழைன்னு ஒரு படம். அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதா நம்முடைய தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், கிராமியம் இதை அடிப்படையா வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாம் வெற்றி பெறுது. நம்ம மக்கள் வந்து பார்க்கறாங்க. அதனால இந்த சேவகர் படம் நிச்சயமா வெற்றி பெறும். அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும். சேவகர், சேவை செய்பவன்.
இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன், முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன், பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன்தான் சேவைக்கு அதிபர், சேவகர். ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது நாட்டிலன்னா, கையூட்டு பெறுகிற அதிகாரிகள் 60-70%, நேர்மையான அதிகாரிகள் ஒரு 30% கூட இல்லை, இல்லாம இல்லை, இருக்காங்க. பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம், அரசியல்வாதிகள் காரணம். இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் சொல்றோம். கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார்? இத்தனை போச்சு, போனது தப்பு, குடிச்சது தப்பு, கள்ளச்சாராயம் வித்தது தப்பு, யாரும் ஒத்துக்கல. அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்கா பார்த்திருந்தா அது நடந்திருக்காது. அது எதுக்காக சாட்டுறோம்னா, இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு, அதனால முதல்வரை சொல்றாங்க. எல்லாத்தையும் முதல்வர் நேரடி, அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்க போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க, கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, தாம்பரத்துக்கு போறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோட்ல பஸ்ல நின்னான். பஸ்ஸுக்கு ஒரு பஸ் ஃபுல்லா இருந்து நிக்காம போயிடுச்சு. 2வது பஸ் பாக்குறான், நிக்காம போகுது. 3வது பஸ் நிக்காம போகுது. அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. என்ன ஒரு பஸ் கூட நிக்க மாட்டேங்குது. இந்த முதலமைச்சர் என்ன பண்றார்? பஸ் நிக்க மவுண்ட் ரோட்ல நிக்கலன்னா முதலமைச்சர் என்ன பண்றார்? சரி, அடுத்த ஒரு பஸ் காலியா வந்தது, அதுல சீட்டு கிடைச்சி உட்காந்துட்டான். அவன் போறான். போகும்போது இந்த பஸ் கொஞ்சம் காலியா வந்து அடுத்த ஸ்டாப்பையும் நிக்குது, ஏத்துக்குது. பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பையும் நிக்குது, ஏத்துக்குது. இவன் கத்துறாங்க. என்ன முதலமைச்சர் பண்றார்? இந்த பஸ் எல்லா இடத்துலயும் நின்று போகுது, நான் சீக்கிரம் போகணுமா தாம்பரத்துக்கு? அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா, உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவ, கிடைச்சா. ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். எவனா இருக்கட்டும், எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும், தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம், நெறி இருக்கணும். ஆகவேதான் இது அற்புதமா சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் டைலாக் நிறைய பேசுறார். சமுதாய சீர்கேடுகள், லஞ்சம், ஊழல், அதிகாரிகள் செய்கிற தவறு, அரசியல்வாதி செய்கிற தவறு, அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக 25 நாட்களில் எடுத்திருக்கிறார். ஆக அந்த டைரக்டரை நான் பாராட்டுகிறேன். இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகெங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார். எங்க கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஹீரோயினி சோமாவா, சோனவா, சானா, சானா, தப்பு எழுத்து நான் பண்ணிட்டேன். அது யாரும் தப்பா பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழில் பேசணுமா? கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமா பேசணும் பாருங்க, அது போதும் எங்களுக்கு. வந்துடும். வில்லன் அப்படிதான். வில்லன் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமா சொன்னார், அது போதும். கொஞ்ச நாள்ல நீங்க தமிழ் பேசுவீங்க, கொஞ்ச நாள்ல தமிழ் பேசுவீங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு போன மாசம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது, ஒரு பாப்பா, ஒரு தங்கச்சி நல்லா பண்ணிடுது அழகா. அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங். அது என்ன, பஞ்சாபி பலகாரம் நான் ஆகல சேதாரம், இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்நேகம் எழுதியிருந்த கவிதை இது. தம்பி நல்லா எழுதிருந்தான், தப்பா இல்லை, அது கூட ரொம்ப விரசமா எல்லாம் இல்லை, கிளாமர் இருந்தது. கிளாமர் இருக்கணும். அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது, நல்லா இருந்தது. அந்த பாப்பாவை இங்க வாமான்னு இங்க வந்து நின்னது. கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு, அம்மா இல்லம்மா நீ சேதாரம் ஆகல, நல்ல பிள்ளை, போ உட்காருமா. இத ஒரு 4 மீடியாக்கள்ல என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார்.
என் வயசு என்ன, என் பேத்தி சும்மா ட்ரையா இருந்தது, காமெடிக்காக அதை பண்ணேன். அந்த பாப்பா நல்லா சிரிச்சு குடுங்க சிரிச்சு, மேடையில இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. அந்த அந்த மீடியா 2-3 மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம். நான் பொதுவா பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்தவன் விரல் கூட மேல படக்கூடாது, விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது, வெட்டணும், விரல வெட்டணும். ஒரு தடவை குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அறை விட்டுது ஒருத்தனை. நான் மேடையில பேசினேன், தங்கச்சிக்கா அரைஞ்சது, அங்க செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும், அவனை முதுகுல தட்டிட்டான். ஆனா கில்லாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது. அப்ப நான் என்ன சொன்னேன், பப்ளிக் மீட்டிங்ல ஆடியோ பங்கன்ல செருப்பால் அடிச்சிருக்கணும். எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறந்து, எனக்கே பேத்திங்க. நான் போய் உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும் போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆபீஸ் எல்லாம் போனேன். ஆனா அது எதிர்ப்பு தெரிவிச்ச சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல. நான் போனேன். ஏன்னா தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை, இந்தியாவை காப்பது தாய்க்குலம். இன்னைக்கு குடிகார குடும்பத்தை காப்பது தாய்க்குலம். குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய்க்குலம். ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை. ஒரு 60%, 40% ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க. ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம், தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம். தண்டிக்க வேண்டியது அரசாங்கம். எல்லாவற்றிலும் மன தைரியம், மன உறுதி வேண்டும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள், ஏழைக்கு உதவுகிற சேவகர்கள், அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராயிருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும். அதை வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவேற வேண்டி, வாழ்க பட தயாரிப்பாளர் தாமஸ், வாழ்க கோபிநாத் இயக்குனர். நன்றி, வணக்கம்.